ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் May 1 இன்னைக்கு. ஸோ இன்னையிலிருந்து எக்ஸாம் வரைக்கும் பார்த்தா ப்ராபப்ளி நமக்கு ஒரு 60 நாள் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜூலைல இருக்க 10-11 நாள் விட்டுருவோம். ஸோ நம்ம ப்ராப்பரா பார்த்தா நமக்கு 60 நாள் இருக்கு படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 60 நாள்ல நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. எப்படி படிச்சிருப்பீங்க, முன்னாடி எவ்வளவு படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் இப்ப சேர்த்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பத்தி இந்த வீடியோ இருக்காது. ஸோ இந்த 60 நாள் நீங்க என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க எப்பவும் படிக்கிற ரொட்டீனே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதில் நான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றேன்னா அதெல்லாம் நம்ம பண்றோமான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தேவையா, நம்மளுக்கு பண்ணலாமா, பண்றதுனால நம்மளுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நாள் நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கான அவுட்புட் ஈஸியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல முதல் 5 விஷயம் நம்ம கம்ப்ளீட்டா பண்ணணும், லாஸ்ட் 3 விஷயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரிவிஷன். ஸோ ரிவிஷன்ங்கிறது கண்டிப்பா பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நிறைய பேர் எப்படின்னா ஒரு 2 கேட்டகரி இருப்பீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லயே. நிறைய பேர் எப்படின்னா இப்ப நல்லா ஒரு சப்ஜெக்ட் படிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி இப்போ தமிழ் மேக்ஸ்ல ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸ், ஜிகேல பாலிட்டி இதெல்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ அதுல எப்பவுமே தெளிவா இருப்பாங்க. நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க, 1 or 2 மார்க்ல மிஸ் ஆகும். இருந்தாலும் பாலிட்டிலலாம் நல்ல ஒரு பிராட் நாலேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப அதையே படிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்குது. நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த 60 நாள் கண்டினியூஸா படிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ புது சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுக்கு போர் அடிக்குது. அப்ப என்ன பண்றதுன்னா அதை கான்ஃபிடென்ட் வளர்த்துக்கிறதுக்காக திரும்ப திரும்ப அதே படிக்கிறது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு எப்படின்னா நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோமே, படிக்காத திருப்பி படிப்போமே சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு படிக்காததை படிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அது இன்னொரு கேட்டகரி. ஸோ ரெண்டுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு படிக்கிறப்போ அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் முன்னாடி பின்னாடின்னு வச்சுப்போம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புதுசா படிக்கிறத படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவிஷனை விட்டுறாதீங்க. ஸோ ரிவிஷன் கம்பல்சரி. ஓகேங்களா? அடுத்தது டெஸ்ட் நான் கண்டிப்பா நீங்க போடணும்னு சொல்ல மாட்டேன். குறைஞ்சது ஒரு ஃபுல் டெஸ்டாவது 1-2 ஃபுல் டெஸ்ட் போட்டுக்கோங்க. நீங்க படிக்காத சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி நான் சப்ஜெக்டே படிக்கல, இந்த எக்ஸாமுக்கு தான் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலாங்கிறதுக்காக படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஏதாவது ஆன்லைன் டெஸ்ட் இல்லைன்னா சின்னதா ஏதோ ஒரு டெஸ்ட் ஏதாவது லைவ்ல சொல்லி பார்த்துக்கிறது அந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி 1 or 2 டைம் ஓஎம்ஆர் ஷீட் டெஸ்ட் போட்டு பாருங்க. இது வரைக்கும் நான் ஓஎம்ஆர் ஷீட்ல டெஸ்டே போட்டது இல்லைன்னா போடுங்க. போட்டிங்கன்னா தான் தெரியும். நம்ம இப்பவே போட்டு பயந்து இப்பவே சரி பண்ணிட்டீங்கன்னா ஓகே. எக்ஸாமுக்கு முன்னாடினாலும் எக்ஸாம் அன்னைக்கு போய் அங்க சொதப்புறதுக்கு ஓஎம்ஆர் ஷீட் போட்டு டெஸ்ட் போட்டு பாருங்க. அதுல நிறைய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இப்போ கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ ஏதாவது டெஸ்ட் போட டைம் இல்லை, 60 நாள் தான் இருக்கு, நிறைய படிக்க வேண்டியது இருக்குனாலுமே அட்லீஸ்ட் இப்போ நம்ம 7 மணி வரைக்கும் படிக்கலாம் ஈவினிங் அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படின்னா ஈவினிங் மேல வேற ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை கட் பண்ணிட்டாவது டெஸ்ட் போட்டு பாருங்க. ஒரு 1/2 hour 1 hour. என்னோட சஜஷன் என்னன்னா 200 கொஸ்டினை அடிக்கடி ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆகுது 200 கொஸ்டினை டெஸ்ட் போட்டு அதை அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட் போடுறது மட்டும் கிடையாது, அதை அனலைஸ் பண்ணிட்டு இதுல கரெக்டா ஷேட் பண்ணிருக்கோமா, ஆன்சர் கீ வச்சு அனலைஸ் பண்ணுங்க. கரெக்டா ஷேட் பண்றோமா, ஷேடிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்றோமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ்ங்கிறத எழுதி வைங்க. ஓகேங்களா? மைண்ட்ல வைக்கிறத விட எதுவுமே நம்ம எழுதி வச்சோம்னா நமக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எழுதி வைங்க. அதே மாதிரி ஏதாவது நம்ம மறந்துடுறோமா, ஆன்சர் மைண்ட்ல வச்சுட்டு கரெக்டா போடலையா, இல்ல சில கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரியலையா, அப்ப நம்ம புக்ல இருக்குது நமக்கு எக்ஸாம் டைம்ல மறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னெல்லாம் எக்ஸாம் டைம்ல என்னெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோமோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் முன்னாடியே ஃபேஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எழுதி வச்சிருங்க. ஏன் எனக்கு இவ்வளவு மார்க், இது ஏன் இதெல்லாம் தப்பு, 5th கொஸ்டின் ஏன் எனக்கு தப்பு, 6th கொஸ்டின் ஏன் தப்புன்னு ரீசன் எழுதுனீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கே தெரியும். யாரும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் இதை நான் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நோட்ல தனியா எழுதி இந்த எல்லா இஷ்யூஸுமே நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும். சரி பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம வெல் ப்ராக்டிஸ்டா வச்சிட்டோம்னா தான் ஓஎம்ஆர் ஷீட்ல ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு 2 weeks ஒன்ஸ் ஆகுது ஓஎம்ஆர் ஷீட்ல டெஸ்ட் எழுதிட்டு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ண பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது மேக்ஸ் ப்ராக்டிஸ். இதுதான் நான் பண்ணாத தப்பு. ஓகேங்களா? இப்போ வரைக்குமே எனக்கு ஊருக்கு போறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ அந்த டைம்ல யோசிப்பேன், ஒருவேளை நான் மேக்ஸ் நல்லா போட்டிருந்தேன் அப்படின்னா பக்கத்துல ஏதாவது கிடைச்சிருக்குமோ. கோயம்புத்தூர் நான் ஒரு டைம் ஊருக்கு போறப்ப யோசிப்பேன் 8 hours 9 hours ஆகும். ஸோ அப்ப நினைப்பேன் ஒருவேளை மேக்ஸ் நல்லா போட்டிருந்தேன்னா கொஞ்சம் திருவாரூர் தஞ்சாவூர் எடுத்துருந்துருக்கலாமோ, கொஞ்சம் கிட்டவா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ புரியாது. உங்களுக்கு என்ன நல்ல வேலையில் இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்கன்னு தோணும். அந்த 1 மார்க்குக்கான வேல்யூ நான் ஃபேஸ்
ஃபேஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேலை கிடைக்காதப்ப இது கூட ஓகே, வேலை கிடைக்காதப்ப அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நடந்துச்சு. ஏன்னா நான் மேக்ஸ் ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணல. குரூப் 2 நல்லா போட்டேன். நான் முன்னாடி சொன்னாலையா, படிச்சது வந்துட்டு நல்லா படிச்சிருக்கணும் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு படிக்காத மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி மேக்ஸை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் 1 மந்த் ஒண்ணுமே பண்ணல, ப்ராக்டிஸே பண்ணல. அங்க போய் எக்ஸாம்ல பார்த்தா சில பேசிக் சம்ஸ் கூட எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அது இப்போ ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லாதனால. ஓகேங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது படிச்சது படிக்காதது ரெண்டையுமே பேரலா தான் எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு எப்படி படிப்பேன்னா, நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு மேக்ஸ் நல்லா பார்த்தனால மேக்ஸை பார்க்காம விட்டுட்டேன். அதை நான் பார்த்துருந்துருக்கலாமோ, டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு இப்போ ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இப்போ ஊருக்கு போறப்போ ஒரு நாளும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ படிச்சது படிக்காதுன்னு படிக்கிறப்போ நான் எப்படி படிப்பேன்னா, ஆல்ரெடி தமிழ் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை காலையில் 1 hour ரிவிஷன் பண்ணிக்கிட்டு, ஏன்னா தமிழுங்கிறது 100 மார்க், அதை விட முடியாது இல்லையா? ஸோ அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டு தான் சின்ன யூனிட்லாம் நிறைய பெண்டிங் வச்சிருந்தேன் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்போ படிக்காம. ஓகேங்களா? ஜியாகிரபி, சயின்ஸு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பெண்டிங் வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்துட்டு கடைசியா படிப்பேன். காலையில வந்து தமிழை ரிவிஷன் பண்ணுவேன், மத்தியானம் வந்து ஆல்ரெடி படிச்ச ஜிகே ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் புதுசே படிப்பேன். நான் ரிவிஷனுக்கே ரொம்ப அதிக டைம் எடுத்துப்பேன். ஓகேங்களா? ஏன்னா நான் படிச்சதே வந்து கிட்டத்தட்ட நம்ம படிச்சது யாருமே வந்துட்டு எடுத்தோடனே சயின்ஸை படிச்சு மனப்பாடம் பண்ண மாட்டோம். நம்ம படிச்சது பாத்தீங்கன்னா அதிக மார்க்கா இருந்திருக்கும். ஒரு 150க்காவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்போம். 150ங்கிறது பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? தமிழ் இதெல்லாம் இருந்துச்சுனாலே நம்ம ஒரு 150, 100, 150 மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் படிச்சதாச்சுன்னு அதை ஒதுக்கி விட்டுட்டு மீதி 50 ப்ரிப்பேர் பண்ணி இந்த 150ல அடிப்படக்கூடாது இல்லையா? ஸோ அதனால இதை ரிவிஷன் பண்றதுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு 4 o'clock 5 o'clock ஆயிரும் ஈவினிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துட்டு 5க்கு மேல 9 o'clock வரைக்கும் தான் நான் படிக்காது படிப்பேன். அந்த 9 o'clockக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா, எக்கனாமிக்ஸ் நான் படிக்காம இருந்தேன். எக்கனாமிக்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்டா இருக்கும். 11th எக்கனாமிக்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது படிக்க டைம் ஆகும் அப்படிங்கறனால அதுக்கு ஒரு 2 to 3 hours ஆகுது அப்படின்னா டெய்லி 1 hour மட்டும் தான் சயின்ஸ் படிப்பேன். ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து படிக்க டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி மார்க் ப்ரையாரிட்டி வைஸ் அதை பிரிச்சுக்கோங்க. ஆனா ஏதோ ஒன்று படிக்காததையும் நீங்க படிக்கணும். இன்னைக்கு ஒரு டே இருக்குன்னா நான் படிச்சது கொஞ்சமா ரிவிஷன் பண்ணிருக்கணும், படிக்காதையும் நான் படிக்கணும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஷெட்யூல் போட்டு படிங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன மேடம் 60 நாள் தான் இருக்கு, இப்போ வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த சிலபஸையும் எந்த யூனிட்டுமே வந்துட்டு இந்த யூனிட்டை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு நாலேஜ் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி போகாதீங்க. அந்த யூனிட்ல இருந்து 5 மார்க் தான், அதனால நான் அதை ப்ரிப்பேர் பண்ணல, மீதி 195க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லாதீங்க. அதுல இருந்து ஏதாவது ஒன்று படிக்க முடியுமா? அந்த 5 மார்க்கு ஒரு 5 லெசன் படிச்சா ஒரு 3 மார்க் எடுக்கிற மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பார்த்து எல்லா யூனிட்டையும் தொட்டுருங்க. ஓகேங்களா? படிக்காம போகாதீங்க. தொடர்றதுனா நல்லா ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டும் போடணும். சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் கிடையாது ஜியாகிரபி, இதுலலாம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஜியாகிரபின்னு ஒரு 10th ஜியாகிரபியில் ஒரு 4 லெசனாவது படிச்சுட்டு போகிறது, இல்லைன்னா அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டையாவது அட்லீஸ்ட் படிக்கிறது, அதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? தமிழ் அவ்வளோ படிக்கிறோம், ஜியாகிரபி ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஜியாகிரபியை கொஞ்சம் தொடருது, சயின்ஸில் அட்லீஸ்ட் பாட்னி ஜுவாலஜியாவது படிக்கிறது, அந்த மாதிரி எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட். ஆன்லைன் டெஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆன்லைன் டெஸ்ட்னா என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்ல போடுவோம், அதுக்கப்புறம் அது கீழே ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்களா, இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க டிஎன்பிசி குரூப் 4க்கு ட்ரை பண்றீங்களா, இந்த கொஸ்டின் பேப்பரை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ரொம்ப கேட்சியா தம்ப்நெயில் போட்டு ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும், வெப்சைட்லயும் வரும், யூடியூப்லயும் வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா அன்னைக்கு அந்த டேவே எப்படி போகுதுன்னு தெரியாது, நம்ம பிளான் பண்ணது நடக்காது. நைட் அதே கில்ட்டோட படுத்து காலையில அதே கில்ட்டோட இருந்திருப்போம், இப்படியே 60 நாள் ஓடிடும். ஓகேங்களா? ஸோ அதனால ஆன்லைன் டெஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு நான் படிக்கிற கஷ்டமா இருக்கு, நான் ஷார்ட் கட் தேடுறேன் அப்படின்னு தேடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன படிக்காத சப்ஜெக்ட்னா ஏதாவது கம்மி மார்க் இருக்க சப்ஜெக்ட் தான் இப்போ படிக்காம இருந்திருப்போம், இல்லை நல்லா ஒரு 20 மார்க் இருக்க யூனிட்டே இன்னும் படிக்கலனாலுமே உட்காந்து படிங்க. ஷார்ட்கட் தேடாதீங்க. ஓகேங்களா? ஷார்ட்கட்டை தேடினா ஷார்ட்கட்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, ரேராக நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதை எடுத்து இதை விட இன்னொன்று பெஸ்ட்டாக இருக்கும், இதை விட இன்னொன்று பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேடுற எக்ஸாக்ட் லெசன்ல எக்ஸாக்ட் டாபிக்கு ஷார்ட்கட் கிடைக்காது. ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் வீடியோ நான் வந்துட்டு நம்மளோட ஷார்ட்ஸ் ஒன்றையோனா நாளையிலேருந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த ஷார்ட்கட் வீடியோ வந்துட்டு தேடாதீங்க யூடியூப்ல. ஸோ கிடைச்சா பாருங்க. ஆனால் இப்போ படிச்சுட்டு இருக்கப்போ படிக்கிறது மூடி வச்சு நான் யூடியூப்ல போய் ஷார்ட்கட் தேடுறேன் அப்படின்னு தேடாதீங்க. முடிஞ்சா இல்லை எனக்கு ரொம்ப மறக்குது, ஷார்ட்கட் இல்லாமல் நான் ஞாபகமே வச்சுக்க முடியாது அப்படின்னா நீங்களே ஷார்ட்கட் உருவாக்குங்க. அது எவ்வளோ ஃபன்னியாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும். இப்போ நான் வந்துட்டு யூடியூப்ல ஒரு ஷார்ட் சொல்றேன்னு வைங்களேன், ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் அப்படின்னா ஓரளவுக்கு பப்ளிக் ஸ்பேஸ்ல எதை பேச முடியுமோ அதை தான் பேசி ஷார்ட்கட் பண்ண முடியும்.
நம்ம வந்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நேமையோ ஏதோ ஒரு மெமரியோ எதை வேணா ஞாபகம் வச்சு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணலாம்ல. ஸோ நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. அது அர்த்தம் இருக்குதோ அர்த்தம் இல்லையோ நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட்டை தேடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணும். அடுத்தது வந்துட்டு குரூப் ஸ்டடி. ஸோ குரூப் ஸ்டடி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீங்க நான் எவ்வளவுதான் நல்லா படிச்சிருந்தாலும் ஒருத்தவங்க வந்துட்டு சயின்ஸ்ல ஒரு லெசன், இப்போ நான் சொன்னேன் இல்லையா பாட்னி சுவாலஜி படிக்க சொல்லிட்டு நீங்க கேட்டு படிச்சிட்டீங்க. இப்போ இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்க பிசிக்ஸ்ல ஒரு லெசன் இருக்குது, அதை நான் படிச்சிருக்கேன், அது கண்டிப்பா கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன தோணும், நம்ம படிச்ச பாட்னி சுவாலஜி கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பிசிக்ஸ் மேலதான் மைண்ட் வரும். இங்க நமக்கு ரிவிஷன் பண்றதுக்கே 1008 இருக்கும். நம்ம நிறைய படிச்சிருப்போம், அதை ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணா பாஸ் ஆயிடலாம். அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சொன்ன அந்த ஒரு பிசிக்ஸ் லெசனுக்கு வந்து படிக்கலையேங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் குறைஞ்சிருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் குறைஞ்சிட்டு அந்த பயத்திலேயே உட்காந்து அதை படிச்சு அன்னைக்கு டேவை வேஸ்ட் பண்றது. இதெல்லாம் பண்ணாதீங்க. நமக்கே தெரியும், இப்ப யூடியூப்ல எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுது. யாரும் சொல்லி நம்ம கேட்டு படிக்கணும்னே இல்லை. உங்க கையிலயும் சிலபஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால சிலபஸ் வைஸ் மார்க் ப்ரையாரிட்டி வைஸ் நான் படிச்சிருக்கேன்னா ஓகே. குரூப் ஸ்டடி பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான செல்ஃப் டவுட் நம்மளுக்கு நிறைய வரும். ஸோ அதனால குரூப் ஸ்டடி பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஸோ இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு இந்த 60 டேஸ் ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா நம்ம பாஸ் பண்றது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து நான் பிஎஸ்டிஎம் பத்தி வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். நிறைய பேர் வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணாதீங்க, சைட் நிறைய ஹேங் ஆகுது. நம்ம பேட்ச் மெம்பர்ஸே சொல்லியிருந்தீங்க. நானே டெமோ அப்ளை பண்ணி உங்களுக்கு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் பாய். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த 60 டேஸ்க்கு நம்ம வந்துட்டு வீடியோ கோர்ஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன். அது தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் பாய்.